தேவி தேவி ஏய் எங்க நான் இங்க தாங்க இருக்கேன். எதுக்கு இப்படி ஏலம் போடுறீங்க? ஏலெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். எங்க எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. உன்னால யோசிக்கவே முடியாதா? இத பார். ஏங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ என்ன? சி போங்க. ஏய் என்ன தேவி, என்ன தேடிட்டு இருக்க? நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த வளையல்ல ஒரு வளையல காணுங்க. அததான் தேடிட்டு இருக்கேன். என்ன தேவி இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்ப? பத்திரமா வச்சுக்க மாட்டேன்? இல்லங்க, குளிக்க போகும்போது நான் இங்கதான் கழட்டி வச்சுட்டு போனேன். இப்ப வந்து பார்த்தா காணோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, வேற எங்கேயாவது வச்சிருக்க போறேன். இங்க தாங்க வச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. ஆமா, வந்து வளையல பார்த்ததும் தாரா அத்தை முகம் ஏன் அப்படி மாறிச்சு? அது யாரோட வளையலா இருக்கும்? அந்த வளையலுக்கும் தாரா அத்தைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? நல்லதா இல்ல கெட்டதா? யாரோட வளையல ஆண்டி? நீங்க வளையல பார்த்துட்டே இருக்கிறத பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஃபிளாஷ்பேக் இருக்கும் போல. கரெக்ட். இது யாரோட வளையல் தெரியுமா? தேவியோட வளையல். ஒரு வளையல் என்கிட்ட பத்திரமா இருந்தது. ஆனா இப்ப கொரியர்ல வந்த இந்த தேவியோட வளையல் கொரியர் அனுப்புறவங்க கைக்கு எப்படி போச்சு?
இது அனுப்புனது யாரா இருக்கும்? தேவியோட ரகசியம் தெரிஞ்ச யாரோ தான் இதை அனுப்பியிருக்கணும். அந்த ஆளு யாரா இருக்கும்? யாரோ நம்மள வாட்ச் பண்றாங்க. ஆமா ஜாஸ்மின், எனக்கும் அந்த டவுட் இருக்கு. நேத்து ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு பார்சல் வரும்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே பார்சல் வந்திருக்கு. அதுல தேவியோட வளையல் வந்திருக்கு. அப்போ எனக்கும் தேவிக்கும் நடந்த அத்தனை விஷயமும் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. சிஸ்டர், தேவிக்கு உங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஆளா இருக்கணும்னா அது கங்காதரனா தான் இருக்கணும் சிஸ்டர். கரெக்ட். கண்டிப்பா கங்காதரனா தான் இருக்கணும். இப்ப அவன் ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியில வேற இருக்கான். அதனால இது கண்டிப்பா அந்த கங்காதரனா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. சிஸ்டர், பார்சல் வரும்னு ஒரு நம்பர்ல இருந்து போன் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த நம்பரை கொடுங்க சிஸ்டர். அந்த நம்பரை வச்சு ஆள் யாரு, அவன் எங்க இருக்கிறான்னு உடனே கண்டுபிடிச்சு தூக்குறேன் சிஸ்டர். ஆமா ஆண்டி, நீங்க நம்பரை கொடுங்க, கண்டுபிடிச்சு தூக்கிடலாம். அங்கிள் போன் கொடுங்க. இந்த அழகு தேவதை. கவலைப்படாதீங்க ஆண்டி, இவனை கண்டுபிடிச்சு தூக்கிடலாம். பாத்தியா தேவி, நீ இல்லாத இந்த வீட்டுல என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? ஐயாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா போட்டோவை பார்த்து வேதனைப்படுறத பார்த்து அப்படி தெரியலையே. அந்த கொலைகாரி தாரா உன்னை கொன்ன மாதிரி என்னையும் கொல்றதுக்காக பார்த்தா. எப்படியோ தப்பி பொழைச்சிட்டேன். அந்த கொலைகாரி தாரா கிட்ட இருந்து தப்பிக்க நான் பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஐயா நல்லா தான் இருக்காரு, மனநிலை சரியா தான் இருக்கு. சண்டாளி தாராவால நம்ம மக சூர்யா மருமக மாறி உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு தேவி. உன்னை இழந்த மாதிரி நான் அவங்களை இழந்துடக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். நான் மயக்கத்துல இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த சங்கர பாண்டி என்னை கொலை பண்ண பார்த்தான். ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கும் போது நான் லேசா மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சேன். அப்ப அந்த சங்கர பாண்டி உள்ள பதுங்கி வந்தா. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான். நம்ம கண்ணை மூடி மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிப்போம், என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்ன மன்னிச்சிருங்க மாம்சு. உன் பொண்டாட்டி தேவி இருக்கிற இடத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கும்படி சிஸ்டர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. சிஸ்டரோட உத்தரவை மீற முடியுமா மாம்சு? அதான். சாரி மாம்சு, எனக்கு வேற வழி தெரியல. ஒன்ன உயிரோட விட்டா நாங்கெல்லாம் நடுத்தெருவுல தான் நிக்கணும். சாரி. போயிட்டு வர மாம்சு. மாம்சு, மேல இருக்கிற எங்க தாத்தா பாட்டி எல்லாம் விசாரிச்சேன்னு சொல்லு மாம்சு.
நான் வரதுக்கு லேட் ஆகும். அதையே அவங்க கிட்ட சொல்லிடு மாம்சே. வரேன், பாய். ஐயோ பாவம், எங்க மாம்ச சாக போறாரு. பாவி, என்னையே கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டியா நீ? இப்படிதான் உயிர் புழைச்சேன் தேவி. இல்லனா இந்நேரம் நான் உன்கிட்ட வந்து சேர்ந்திருப்பேன். அந்த கொலகார பாவிங்க கிட்ட இருந்து தப்பிக்க நான் பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, தேவி, என்ன உன் கூட கூட்டிட்டு போயிடு தேவி. என்னால இங்க இருக்க முடியல தேவி. உன் கூட கூட்டிட்டு போயிடு தேவி. Please, என்னை உன் கூட கூட்டிட்டு போயிடு தேவி. கூட்டிட்டு போ மாமா, காஃபி கொண்டு வந்திருக்கேன். காஃபியா? காஃபி காஃபில விஷயம் ஏதாவது கலந்துருப்பா? என் தேவிய விஷம் வச்சு கொலை பண்ணா என்னையும் அதே மாதிரி கொலை பண்ண பாக்குறான் அந்த கொலைகாரி தாரா. மாமா, நானும் ஹஸ்பண்ட் சாரும் இருக்கோம். உங்களுக்கு எதுவுமே ஆகாது. தைரியமா இருங்க மாமா. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். உங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கங்க. எனக்கு தேவி இருக்கா, அவ பாத்துக்குவா. எங்களையும் தேவி அம்மா பாத்துப்பாங்க மாமா. எல்லாம் நல்லதே நடக்கும் மாமா. நீங்க காஃபியை குடிங்க. இருந்தாலும் நீ அந்த தாரா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. ஓகே? உன் கையால காஃபி வாங்கி சாப்பிடுறேன். குடு குடு குடு. நல்லா இருக்கு. சங்கரபாண்டி சொன்ன மாதிரி இந்த வளையல கங்காதரன் தான் அனுப்பியிருப்பானா? அவன் தான் கால் பண்றான். ஹலோ, தாரா. ஏய், யாரா நீ? எதுக்காக இப்படி லூசு மாதிரி சிரிக்கிற? இப்ப நான் மட்டும் தான் சிரிக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஊரே, இந்த உலகமே சிரிக்க போகுது. அப்ப என்ன பண்ண போற? பார்சல்ல வந்த வளையல பார்த்தது அப்படியே ஷாக் ஆயிட்டியே. இப்பவாவது உன்னை பத்தின எல்லா விஷயமும், தப்பு தப்பு, உன்னை பத்தின எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும் நம்புறியா? ஏய், நீ கங்காதரன் தானே? சொல்லுடா, நீ கங்காதரன் தானே? ஏய், நீ எனக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோ, அது எனக்கு முக்கியம் இல்ல. இப்ப நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். எப்பயாவது உன்னை பத்தின ரகசியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறியா? இத பார், உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். நீ எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. கண் காணாத இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன். உன் காலை சுத்தின பாம்பா உன்னையே சுத்தி சுத்தி வருவேன்.
நான் தெய்வமா நினைக்கிறேன். என் தேவி அம்மாவை கொலை பண்ண உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன். தாரா, இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். ஒவ்வொரு நிமிஷமும் ஏன்டா இப்படி ஒரு தப்பு பண்ணோன்னு கதறதான் போற பாரு. இதுக்கப்புறமும் மாரிக்கு ஏதாவது கெடுதல் பண்ண, மாரிக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணும் நினைச்ச, உனக்கு பெரிய ஆப்பா காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்து நடந்துக்க. ஏய் ஏய் டேய், ச்சே, பண்ணிட்டா. இவன் யாரா இருக்கும்? மாரிக்கு வேற சப்போர்ட்டா பேசுறான். யாரா இருக்கும்? ஒருவேளை மாரிக்கு சம்பந்தப்பட்ட ஆளா இருப்பானோ? அவன் வீட்டுக்குள்ள இருக்கானா இல்ல வெளியில இருக்கானா? மாரிக்கு சம்பந்தப்பட்டவனா இல்ல வேற வேற யாரா இருக்கும்? யாரா நீ? இவன் யாரா இருக்கும்? ஐயா, யாரு யாரு? ஐயா, நான் தாங்க ஐயா மாரி. ஓ, மாரியா? ஆமாங்க ஐயா, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, வாங்கிக்கங்க. இந்தாங்க. ஆ. இந்த அனாதை மேல இவ்வளோ அக்கறை காட்டுற, இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க எனக்கு அப்பா மாதிரி. மகளுக்கு அப்பா கைமாறு செய்வாங்களா என்ன? இவ்வளோ அன்பா இருக்க, இவ்வளோ அக்கறையா இருக்க, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த தேவி அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குமா. அந்த தேவி அம்மாவோட ஆசை உனக்கு எப்பவும் இருக்கும். நீ வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருப்ப. சரி, காஃபி சூடு ஆறிற போது நீங்க குடிங்க. ஆ, ஆ. இந்த போட்டோல இருக்கிறது தாரா அத்தை மாதிரியே இருக்கு. தாரா அம்மாவா? எந்த போட்டோ? இது எங்க இருக்கு? இங்கதான் உங்க பக்கத்துல தான் இருந்துச்சு. அப்படியா? தாரா அத்தை சின்ன வயசுல சின்ன குழந்தைங்க கூட இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஆள் முகம் சரியா தெரியல, கிறுக்கி இருக்கு. அந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல, யாரு கொண்டு வந்து போட்டாங்கன்னு தெரியல. இந்த போட்டோவை நான் போய் தாரா அத்தை கிட்ட காட்டட்டுமா? நீ கொண்டு போய் கொடுமா. நான் இங்கிருந்து எடுத்தேன்னு சொல்லாத. கண்ணு தெரியாம நான் தான் ஏதோ கிரிக்கிட்டேன்னு அவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க. சரி, நான் சொல்ல மாட்டேன். நீங்க காஃபியை குடிச்சிட்டு கப்பை இங்கே வைங்க, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். மாரி, சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். என்ன மாரி கையில ஏதோ போட்டோவோட போற? என்ன போட்டோ அது? தாரா அத்தையோட சின்ன வயசு போட்டோ ஹஸ்பண்ட் சார். தாரா அம்மாவோட சின்ன வயசு போட்டோவா? எங்க குடு பார்க்கலாம். சின்ன வயசுல தாரா அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க, பாருங்க ஹஸ்பண்ட் சார். ஆமா, கூட இருக்க ஆள் யாரு? முகம் சரியா தெரியல, பேனாவை வச்சு கிறுக்கி இருக்காங்க. ஆமா ஹஸ்பண்ட் சார், எனக்கும் யாருன்னு தெரியல. ஆமா, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது?
கண்ணு தெரியாத அந்த பெரியவர் தான் கொடுத்தாரு. ஆனா அந்த பெரியவர் இத கொடுத்ததா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. உங்ககிட்ட நான் பொய் சொல்லக்கூடாதுல்ல, அதுதான் உண்மையா சொன்னேன். சரி, நான் போய் அம்மா கிட்ட காட்டிட்டு வரேன். ஓகே. முகம் தெரியாம கிறுக்கிறுக்கிற அந்த ஆள் யாரா இருக்கும்? அம்மா, வாப்பா. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் சூர்யா? இத பார்த்தா நீங்க அசந்துருவீங்க. பாருங்க. குடு.